ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான மஷ்ரூம் காலிஃப்ளவர் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, இட்லி, தோசை கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 10லேருந்து 20 போல் ஒரு சின்ன வெங்காயமும், ஒரு 4 காஞ்ச மிளகாய், ஒரு அரை ஸ்பூன் போல் சோம்பு, 1/4 டீஸ்பூனுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு, ஒரு 10 கேஷ்யூ நட்ஸ் போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ ஒரு 4-5 போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் தேங்காய் போட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி போட்டு அது கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இது குக்கரில் பண்ண, நீங்கள் எந்த காய் இருந்தாலும் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ மஷ்ரூம் காலிஃப்ளவர் போட்டிருக்கேன்ற நான் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அது கூடவே வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிட்டதும் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொத்தமல்லி பவுடர் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் எப்போவுமே மசாலாலாம் போட்டுட்டோன்னா சிம்மில் வச்சு தான் வதக்கணும். இது கூடவே 1 டீஸ்பூன் கறி மசாலா போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் போட்டுக்கலாம். இது கூடவே மஷ்ரூமு காலிஃப்ளவர்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 சவுண்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சேன். செம்ம டேஸ்ட்டாக சூப்பரான நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி போட்டால் கொத்தமல்லியோட ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.